மக்களை இங்க பார்த்து கொண்டு அந்த ஏரியில இருந்து உடஞ்சு ஆத்து போனாங்க. செம்மையா உடஞ்சிருக்கு சார். நினைச்சுப்பாங்களே வெளில வந்து இந்த இடத்துல மக்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க. அங்க வீடியோ வந்து உச்சில வீடு இருப்பாங்களேன், அவங்க நிலைமை நினைச்சுப்பாங்களா எவ்வளவு பயங்கரமா இந்த இடத்துல இருந்திருக்கு. வெளில வந்த இன்னைக்கு பாலமே உடஞ்சிருக்கு சார். ஹாய் ப்ரோஸ். இப்போ நானும் எங்க அண்ணனும் அவங்க அமெரிக்காவில் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டீமா ஒரு சில நிவாரண பொருள் வாங்கியிருக்கோம். இப்போ நாங்கள் ஏர்லாம் போகிறோம். ஏர்ல எப்படின்னு சத்தியமா தெரியல. அங்கே போயிட்டு மக்களுக்கு முடிஞ்செல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ப்ரோஸ். இப்போ ஒரு சில ஜாமான் எங்கள் அண்ணனும் அவங்க அண்ணன் பையன் அவங்க சேர்ந்தா ஒரு ஜாமான் தூக்கிட்டு வராங்க. இது ஓரளவு கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. இது எல்லாமே நாங்கள் ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு. அவ்வளோத்தையும் வண்டி தான் நாங்கள் இந்த பொருள் எல்லாத்தையும் ஏற்ற போகிறோம். ஏற்றிட்டு அங்கே போய் நாங்கள் எல்லா மக்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நிவாரணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு சில ஜாமான் குட்டியாக நாங்கள் ஏற்றிட்டு இருக்கோம். குட்டியாக நாங்கள் ரெடி ஆகிட்டு நம்ம இந்த வண்டி தான் போக போகிறோம். ஏடலுக்கு இந்த ஜாமான் ஃபுல்லாக ஏற்றிட்டு இருக்கோம். மக்களே, நம்ம நிவாரணம் பண்ணி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் டீம் எல்லாம் சேர்ந்து ஏர்ல போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு எல்லாம் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறோம். நீங்களும் உங்களை முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ. இங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் அரிசி பாக்கெட்லாம் போட்டு வச்சிட்டோம். அதெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. எல்லாம் ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு. அங்கே போயிட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஒன்றா என்னென்னு பார்த்து கொடுக்குறோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாப்கின், பிஸ்கட் பாக்கெட்டு, அரிசி பாக்கெட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கோம். ஒன்றா அடிக்கிட்டு குட்டி யானையில் நான் அங்கே போய்ட்டு ஏடலுக்கு தான் கொடுக்க போகிறோம். எல்லா இதுவும் ஏடல் போடல சுற்றில கிராமங்கள் எல்லாமே அங்கே தண்ணிக்கு. மக்களே, நிவாரணம் பண்ணிக்கு போகும்போது சின்ன பிரச்சனை ஆகிட்டுங்க. வண்டி பஞ்சர் ஆகிட்டு போட வழியில் பேக் வீட் அதை ரெடி பண்ணி தான் போக போகிறோம். மக்களே, இது ஏடல் ஆச்சு போகலாம் உடஞ்சிருக்கு. செம்ம வெள்ளம் வந்துருக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே. ஏன்னா அவ்வளோ பாருங்களேன், தண்ணி எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கு. வெளில வந்து இந்த ஏரியா மக்கள்லாம் இப்போ தான் கொஞ்சம் ஏர்நிலைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாகவே போலீஸும் அரசாங்கம் ஃபுல்லாக வேலை நடந்துட்டு தான் எல்லா பக்கமும் பயங்கரமாக இருக்குது. மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஏரல் பக்கத்தில் சேது வைத்த கிராமத்தில் வந்திருக்கோம். இங்கே சரௌண்டிங் 150 கிராம மக்கள் இருக்காங்க. இவங்களுக்கு தேவையான நிவாரண பொருள் எதுவுமே வரவே இல்லை. நம்ம கொண்டு வந்திருக்கோம். நீங்களும் ஹெல்ப் பண்ணாத இந்த ஊர் மக்கள் வாங்க. ஏன்னா நிறைய வர எல்லாருமே ஏரல் மெயினில் வந்து அப்படி சைடு போயிடறாங்க. அதை தாண்டி வாங்க நிறைய கிராமங்கள்லாம் நிறையவே இருக்காங்க. எப்படி மக்களே, இங்கே தேவையான பெட்ஷீட்டு, பிஸ்கட் பாக்கெட்டு, கொசு வெட்டி, அப்புறம் நேப்கின்னு மக்களே, இங்கே வந்து உப்புடாதி அம்மன் கோயில் இருக்கு. இந்த அம்மன் தான் இங்கே மக்களை காப்பாற்றான்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க. ஏன்னா எனக்கு தெய்வத்து மேலே நம்பிக்கைன்னு தெரியல. கண்டிப்பா ஒவ்வொரு கிராமத்துலையுமே மக்கள் வந்து தெய்வத்தை வழிபடுறாங்க. அது ஏன்னா இந்த மாதிரி வெள்ள சூழ்நிலை கூட தெய்வம் நம்மளை காப்பான்னு சொல்லி அங்கே இன்னொரு வெள்ளம் தான் உடஞ்சிருக்கான். அங்கே வெள்ளத்தை பார்க்கலாம், ஃபாலோ பண்ணுங்க. இங்கே கம்மாக்கெல்லாம் தண்ணி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெள்ளம் வரும்போது இங்கே ஒரு அணைக்கட்டு மாதிரி வச்சு இல்லை அரிசி மூடெல்லாம் போட்டு வெள்ளம் நிப்பாட்டி பார்த்துருக்காங்க. இருந்தாலுமே வெள்ளம் பயங்கரமான ஊருக்குள்ள வந்துருக்கு. அந்த இடத்த பார்க்க போகிறோம். வாங்க போலாம். அப்படியே காட்டிடுமா. இதுலதான் மக்களே வெள்ளம் பயங்கரமா வந்திருக்கு ஊருக்குள்ள. ஏன்னா தாமிரபரணி ஆறு உடஞ்சி வந்து வெள்ளம் ஃபுல்லாமே இந்த ஏடல் சுத்தி உள்ள கிராம மக்கள் எல்லாத்துக்குமே இந்த வெள்ளம் வந்துருக்கு சைடு ஃபுல்லாவே. ஊர்ல வெள்ளம் கூட்டிகிட்டே இருந்துச்சு. நாங்கள் எங்கள் ஊருக்கு கேட்க தண்ணியாகிட்டே இருந்துச்சு. அப்போ மூளை வச்சு அடைச்சோம். அது கிழக்குன்ட்டு போனோம். 1:30 மணி 2 மணி இருக்கும். கிழக்க ஃபுல் தண்ணி வாறு உடைச்சிட்டு. மக்களே, நம்ம வந்து வெள்ள நிவாரணம் பண்ணி வந்ததுனால கிராமத்துல ஒருத்தர் வந்து டீ கொடுத்தாங்க. அது உண்மைக்குமே இந்த திண்ணில கொஞ்சம் டீ குடிக்கிறதுமே நல்லா இருக்கு. கிராமத்துல உண்மைக்குமே கிராமத்து மக்கள் நல்லா கவனிக்கிறாங்க. யாருக்குண்ணா
பாட்டில ஒரு ஆளா நப்கினில வச்சாச்சுல போற மட்டும் விடுங்க அன்னைக்கே வைக்கலாம். வரிசையில வாங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வரிசையில கொஞ்சம் 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 வரிசையில வாங்க கொஞ்சம் அப்படியே வரிசையில எல்லாம் கிடைக்கும். ப்ளீஸ் ஊடலை சில வாங்கினீங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த வரைக்கும் தாரம் இந்த வாரம் வரும். என்னங்க நம்மள உள்ள இருக்கா பெட்ஷீட் நீ கொடுங்க உள்ள இறங்க. நான் உள்ள போட்டா நீ உள்ள நான் உள்ள போட்டேன் நீ கொடுங்க. நீ இறங்குங்க நான் உள்ள வரேன். ஓப்பனுக்கு வந்துடல அண்ணா அந்த பையன் முடிஞ்சிட்டு அடுத்து ஓப்பன் வா. அது பெட்ஷீட் தான் கிடக்குறது நிறையா ஓகே பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். நாலு நாள் வீட்டு விட்டு கீழே இறங்க முடியாம இருந்தோம் இல்லை நாங்கள் மாமா மாமா ஐயா லைன்ல வாங்க கைசி மக்களை இப்போ 50 வீடு கொடுத்துருப்போம். இன்னும் நாங்கள் அடுத்த கிராமத்துக்கு போயிட்டு இருக்கோம். மக்களை இங்கே பார்த்து கொண்டு இருக்கோம். அந்த ஏரியிலேருந்து உடஞ்சி ஆற்று போனாங்க செம்மையா உடஞ்சிருக்கு சார். நினச்சிப்பாங்களே வெளில வந்து இந்த இடத்துல மக்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க. அங்கே வீடியோ வசூல் வந்து உச்சில வீடு இருப்பாங்களேன் அவங்க நிலைமை நினச்சிப்பாங்களா எவ்வளோ பயங்கரமாக அந்த இடத்துல இருந்திருக்கு. வெளில வந்த இன்னைக்கு பாலமே உடஞ்சிருக்கு சார். தண்ணி மட்டும் கூடிட்டு ரெண்டாவது வீடு மஞ்சு மூடி போயிருக்கோம் சாஞ்சிருக்கும். ரெண்டாவது ஆடு மாடு நிறைய அவ்வளவு ஆடு மாடு யாருக்குமே நம்ம தெருவுக்கு அவ்வளவு பள்ளம் அவ்வளவு வீடு பாருங்க. ஆமா இது இந்த கோயில் அந்த வீட்டை பாருங்களா கரெக்டா வீடும் அதுவும் பள்ளமாயிட்டு போல இருக்கா. அதனால உள்ள பாஞ்சு ஆமா மஞ்சள் உண்மை எங்க ஊர்ல ஓடி கிடக்கு பத்தியிலண்ணா ஓட்டு வீடு பத்தியிலண்ணா அப்படியே இருக்கு. நீங்க சேர்த்து எங்களுக்கு குளம் உடைக்க போய் பரவாயில்ல போயிட்டு 2-3 இடத்துல குளம் உடைச்சிட்டு அது உடஞ்சு அங்க போய் நாங்க இல்ல இல்ல தன்னாங்களே உடஞ்சு போயிட்டு ஆறு உடஞ்சிட்டு நமக்கு வந்து குளம் உடைப்பு குளம் உடைப்பு பிள்ளை இருக்கு அவங்களுக்கு ஆறு உடஞ்சு எங்களுக்கு அதே மாதிரி
நம்ம குளம் உடையும் போது அங்க போயிட்டு கிழக்கு போயிட்டு. நமக்கு வந்து குழந்தை பாதிப்பு ஆறு தண்ணி வருஷம் சான்ஸ் இல்லை அந்த இடத்துல ஆறு போகும். அந்த வேற வந்து முக்காணி சரி அப்படியே தப்பிச்சிங்க பொழைச்சு கூட கடவுளை நன்றி சொல்லுவாங்க. 8 நாள் ஒரு இடம் நம்ம ஊர் தூத்துக்குடி அப்படிதான் டவுனுக்கு பேரு டவுனுக்கு. ரோஸ் நம்ம கொண்டு வந்த நிவாரணம் எல்லாமே கொற்கேன்னு சர்ச்சில் தான் மக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். இவங்க வந்து இங்கே உள்ள மக்களுக்கு வந்து எல்லாத்தையும் பிரித்து கொடுன்னு சொல்லிட்டாங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதோட வீடியோ பார்த்து அனைத்து நல்லவங்களும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.